சாந்தி. 25/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனைத்திலும் மகத்தான தெய்வீக பண்பு அமைதியாகும். ஆகையால் அமைதியாக பேசுங்கள், அமைதியின்மையை பரப்புவதை நிறுத்துங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து என்ன ஆஸ்தியை பெறுகின்றீர்கள்? தெய்வீக குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: ஞானமே முதலாவது ஆஸ்தியாகும். இரண்டாவது அமைதியாகும். மூன்றாவது தெய்வீக குணங்கள் ஆகும். தெய்வீக குணங்கள் நிறைந்த குழந்தைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எவரது குறைபாடுகளையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எவரை பற்றியும் முறைப்பாடு செய்ய மாட்டார்கள். குறைபாடுடையவர்களின் சகவாசத்தை அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். பிழையானவற்றை எவராவது கூறினால் அவர்கள் அதனை பொருட்படுத்தாது தமது சொந்த போதையை பேணுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் நடக்கும் போதும் நடமாடும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் இந்த ஞானத்தை கடைந்து முத்துக்களை பொறுக்குகின்ற அன்னங்கள் ஆகுங்கள். அனைவரிடமிருந்தும் தெய்வீக குணங்களையே கிரகியுங்கள். உங்கள் தெய்வீக குணங்களை நீங்கள் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். 2. உங்கள் முகத்தை மலர்ச்சி நிறைந்ததாக வைத்திருப்பதற்கு உங்களுக்குள் பேசுங்கள். ஓ, நாங்கள் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு அதிபதிகள் ஆகுகின்றோம். நாங்கள் ஞான கடலான தந்தையிடமிருந்து ஞான முத்துக்கள் என்ற அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்கின்றோம். ஆசீர்வாதம். உங்களின் பட்டங்களை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சுயமரியாதை உடையவராகி உங்களின் ஸ்திதியை சக்திசாலி ஆக்குவீர்களாக. சங்கம யுகத்தில் தந்தையே தனது குழந்தைகளான உங்களுக்கு மேன்மையான பட்டங்களை வழங்குகின்றார். அதனால் நீங்கள் இவற்றின் ஆன்மீக போதையை பேண வேண்டும். நீங்கள் நினைவு செய்யும் பட்டத்திற்கேற்ப உங்களின் ஸ்திதியும் அதை போன்று சக்தி வாய்ந்தது ஆகும். உதாரணமாக, உங்களின் பட்டம் சுயதரிசன சக்கரதாரி என்றிருந்தால் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட உடனேயே மற்றவர்களை நீங்கள் பார்ப்பது முடிந்துவிடும். உங்களுக்கு சுய புரிந்துணர்வு ஏற்படும் போது மாயையின் கழுத்து வெட்டப்பட்டுவிடும். நீங்கள் ஒரு மகாவீரன நினைக்கும் போது உங்களின் ஸ்திதி ஆட்ட அசைக்க முடியாதது ஆகிவிடும். அதனால் உங்களின் பட்டங்களை உணர்ந்தவர்களாக இருப்பதுடன் கூடவே உங்களின் ஸ்திதியையும் சமமாக சக்தி வாய்ந்தது ஆக்குங்கள். அப்போது நீங்கள் மேன்மையான சுயமரியாதையுடையவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். அலைந்து திரியும் ஆத்மாக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களின் வேறு பிரித்தறியும் சக்தியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.